அண்ணா அங்கே இருக்கண்ணா அங்கே இருக்கண்ணா அண்ணா இங்கே இருக்கண்ணா இதை போ ஹாய் மக்களே பாருங்கள், இது அடுத்த வீடியோ உண்டு. நம்மளோட சிரா பிடிக்கிற வீடியோ உண்டு. சிரா பிடிக்கிறதுக்கு மெயினாக வந்துட்டு நமக்கு இறை தேவை. அந்த இறை தான் இது. பாறை, செப்பலி, கண்ணாடி பாறை, இது இப்படி ஐட்டங்கள் வந்துட்டு நிறைய பட்டுச்சு. இது வந்துட்டு 3 நாள் சேர்த்து வச்சு பிடிச்ச மீன் இது. இனி இந்த மீனையும் சேர்த்து வச்சு ஐஸ் அடிக்க போகிறோம். இரவே ஐஸ் அடித்து போட்டு இதை நாளைக்கு வந்துட்டு சிரா மீனுக்கு அவ்வளோத்தையும் வெட்டணும். சின்ன சின்ன நான் வெட்டிக்கிட்டு 500 தூண்டல்ண்டா 500 தூண்டலுக்கு ஏற்ற மாதிரி வெட்டிக்கிட்டு அவ்வளோத்தையும் அடிக்கணும். அடிச்சுட்டு நீ சம்டைம்ஸ் சிரா வருகும், சில டைமில் சிரா வராது. என்ன செய்கிறது? இதை ஊருக்கு கொண்டு போனால் காசு ஆகும். சிரா பிடிக்கலி நீ அடித்து தான் ஆகணும். இதை அடித்து பார்ப்போம். இன்ஷா மீன் வந்துச்சுன்னு சொன்னால் அப்ளை பண்ணுறேன். பாருங்கள், பார்க்குற நண்பர்கள் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி கொஞ்சம் வருத்தம் தான். என்ன செய்ய? இது பாருங்கள், அவ்வளோ பாறை மீனும் செப்பலி எல்லாத்தையும் அடித்து வந்த சிரா தான் இது. அடுத்தடுத்து ஒரு 3 சிரா வந்துச்சு பாருங்கள். இப்போ அடுத்த சிரா வந்து பிடிச்சிருக்கு பாருங்கள். பொலினில் வந்துட்டுருக்கு சிரா. சரியான காற்று கடலாக இருக்குது. காற்று கடலும் சரியான கடல் கொஞ்சம் கொதியாக இருக்குது. நின்று பிடிச்சிக்கலாது. பாருங்கள், இவ்வளோ கஷ்டத்துலேயும் இந்த வீடியோ பண்ணி போடுறோம். பார்த்துட்டு சும்மா போகாதங்க, தட்டி விட்டு போயிடாதங்க. லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ கஷ்டம்னு சொல்லிட்டு. காற்று கடல்னு சொன்னால் வந்து நின்று பார்த்தா தான் தெரியும். ஆள் கீழே வந்துட்டு நிற்கல, ஆளை தூக்கி வீசும். என்ன செய்கிறது? நம்ம வீடியோ பண்ணணுமே அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணி போடுறோம். பாருங்கள் இந்த பேசிகிட்டு இருக்கக்குள்ளேயே ஒரு மீன் வந்து பிடிச்சிட்டு பாருங்கள், நான் பிடிச்சி இழுத்துட்டு வராரு தம்பி. பாருங்கள் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். இருந்துச்சுன்னா தண்ணியில் கிடந்து அடியில் கிடந்து வரக்குள்ளே இழுக்கிற கொஞ்சம் கஷ்டம்தான். கையெல்லாம் பொக்குளிச்சு போகும் சில டைமில். சின்னொரு மீனாக இருந்தாலும் அதில் பிள்ளத்தை காட்டி தான் வரும். தண்ணிக்குள்ளால் இழுத்து வரக்குள்ளே இருந்துச்சுன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் வந்துட்டு இருக்கும். பாருங்கள், இந்த வருது பாருங்கள் சிரா எப்படி என்று சொல்லிட்டு. இப்படி தான் வரும் சிரா. வந்துட்டு வந்தோன்னே கொலுக்கி அடித்து எடுக்கணும். சில டைமில் உசுரோட வந்துச்சுன்னு சொன்னால் கொலுக்கி அடிக்கிற டைமில் வந்துட்டு கலண்டுட்டு ஓடிடும். சிலது வந்துட்டு இவ்வளோ தூரம் வந்து ஓட்டு கிட்ட வந்து ஓட்டே கலண்டு போகும். உசுரோட போகக்குள்ளே எப்படி இருக்கும்? வீடியோ பண்ணிகிட்டு இருக்கக்குள்ளே எப்படி இருக்கும்? பின்னுக்கு நிற்கிறோம் எப்படி ஏசுவான்? அது கொஞ்சம் நல்லா யோசித்து பாருங்கள். இவ்வளோ கஷ்டத்துக்கு மத்தியில் இந்த வீடியோ எடுக்க முடிச்சுன்னா பார்த்துக்கோங்க எவ்வளோ கஷ்டம்னு சொல்லிட்டு. எங்கள் வீடியோவை பார்த்துட்டு சும்மா தட்டி விட்டு போகாமலுக்கு லைக்கை பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. ஏண்டா இனி அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இது வந்துட்டு பாருங்கள், மீனே தமிழுக்கு கெத்து காட்டிட்டு வீடியோ பண்ணிகிட்டு இருக்கக்குள்ளே எப்படி இருக்கும்? அவனுக்கு பின்னுக்கு இருக்கிறவனுக்கு ஏசுவான் தான். என்ன செய்ய? அந்த ஏச்சையும் தாங்கிட்டு இந்த வீடியோ பண்ணி தான் ஆகணும். பாருங்கள் இந்த எவ்வளோ பெரிய சிராவன்னு சொல்லிட்டு. எப்படியும் என் நம்பர்கள் ஒத்துழைப்பு இருக்குமென்னு சொன்னால் தான் நான் வீடியோ மேலே போடலாம். எனக்கு வந்துட்டு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ பெரிய சிராவன்னு சொல்லிட்டு. எங்கட கஷ்டத்துகளை பார்த்துக்கோங்க. இது பிடிச்சதோட சேர்த்து 5 சிரா வந்துட்டு இன்றைக்கு மாஷால்லான்னு சொல்லிட்டு 5 சிரா வந்துருக்கு. பாருங்கள், அடுத்தடுத்து மீன் வந்துக்கிட்டே இருக்கும். பாருங்கள், அப்ளை பண்ணிக்கிட்டே இருப்பேன். பாருங்கள், லைனை இழுக்க போனால் குயிக்காக இழுத்துக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், முன்னுக்கு போட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். அதை வந்துட்டு இழுத்துக்கிட்டே இருக்கணும். இது வந்துட்டு இந்த இழுத்து வர்றது வந்துட்டு அரிப்பு கவுரு. அரிப்புன்னு சொன்னால் இதான் குத்தி எறிகிறது. பாருங்கள், கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சுன்னு சொன்னால் பேனில் போய் விழுந்துடும். பேனில் விழுந்துச்சுன்னு சொன்னால் இறங்கி வெட்டிட்டு நிற்கணும். போட்டு ஓடாது. வந்துட்டு ஓவராக சுற்றிச்சுன்னு சொன்னால் உதறி வருவோம். பாருங்கள், இந்த மீன் பிடிக்கிறதுக்கு வந்துட்டு போகணும். நாங்கள் வாழைச்சேரியிலேருந்து யாழ்ப்பாணம் போகணும். எங்களோட ஊரில் பிடிக்கலாம்னு சொன்னால் ஒரே அடிக்கு இந்த மீன் எங்களோட ஊரில் பிடிச்சிக்க இயலாது. இது இங்கேருந்து யாழ்ப்பாணம் போகணும். யாழ்ப்பாணத்துக்கு வந்துட்டு போகிறதுக்கு எப்படியும் ஒரு நாள் 1.5 நாள் போகும். 1.5 நாள் போகும். எப்படியும் போகிறதுக்கு 1.5 நாள், வாரத்துக்கு 1.5 நாள், எப்படியும் 3 நாள் வந்துட்டு பயணத்துக்கே போயிடும் எங்களுக்கு. போன உடனே மீனை சிராவை பிடிக்கலாம்னு கேட்டால் சிராவை பிடிக்கலாது. பெஸ்ட்டுக்கு போயிட்டு கனவா பார்க்கணும். கனவா சில டைமில் வந்துட்டு இருக்கும், சில டைமில் இல்லாமலுக்கும் இருக்கும். 1, 2, 3 தான் அப்படி தான் வரும். 2 நாள் 3 நாளைக்கு கனவா சேர்த்து அதுக்கு பிறகு போயிட்டு கல்லுகளில் கிடந்து மீனை பிடிப்போம். மீன் பிடிக்கிற கல்லுகள் இருக்கி அந்த இடத்துக்கு சரியாக போய் வைக்கணும். சரியாக போய் வச்சா மட்டும்தான் அந்த மீனை பிடிக்கலாம். மீனை பிடிச்சி அதுக்கப்புறம் தான் மீன் சேரணும். 500 தூண்டலுக்கும் இறைய சேர்த்துக்கிட்டு தான் அதுக்கு பிறகு வெட்டணும். மீனை கணக்காக வெட்டிக்கணும். ஒரு தூண்டலுக்கு கணக்காக வெட்டிக்கணும். 500 தூண்டல்ண்டா 500 தூண்டலுக்கு ஏற்ற மாதிரி இறைய வெட்டிக்கணும். அது சில டைமில் சிரா வந்துட்டு பெருசாக தான் கொடுக்க வேண்டி வரும் இறைக்கு.
பெருசு ஒரு பாறையை வந்துட்டு 4 வெட்டுவோம். 4 பெரிய பாறைண்டா ஒரு 5 கிலோ பாறைண்டா 4 5 வெட்டிக்குவோம். அதுக்கு பிறகு தான் அந்த லைனுக்கு ஏற்ற மாதிரி அடித்து வருவோம். அதில் தான் சில டைமில் இறக்கடைக்காடி தான் கிடந்து வருவோம் பார்க்கணும். சொன்னா அங்கேருந்து போகிறதுக்கு எப்படியும் 2 லட்சம் 3 லட்சம்னு சொல்லிட்டு செலவாயிடும். போயிட்டு ஒரு நாள் 2 நாளில் ஓடி வந்துக்க இயலாது. மீன் பிடிச்சா மட்டும்தான் ஊருக்கு வந்து சேரலாம், இல்லாட்டி கஷ்டம். பாருங்கள் இப்போ போகிற விலைவாசிகளுக்கு வந்துட்டு அங்கே அந்த மீன் பிடிச்சிட்டு தான் வரணும். அதுக்காண்டி தான் போகிறது 10 நாள் 12 நாள் ஆயிடும் சில டைமுகளில். மீன் இல்லாட்டி பார்த்துட்டு தான் மீன் வரணும். 2 கிழமை தான் போயிட்டு பார்த்துட்டு வரலாங்கால. என்ன சொன்னால் தூரத்துக்காண்டி போன உடனே திரும்பி கேளாது. பாருங்கள் இப்போ ஒரு மீன் பிடிச்சிருக்கு பாருங்கள், சிராவண்டு பிடிச்சிருக்கு. அந்த ஓடி திரியுது பார்த்துக்கோங்க. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இழுத்து வர்றது. கொஞ்சம் பாருங்கள் இந்த எப்படி பிளமாக வருதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு பாருங்கள். இழுத்து வர்றது பாருங்கள். ஒரு ஆளில் வந்துட்டு இழுக்கல. அது சில டைமில் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து இழுப்போம். பெரிய மீன் எல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னால் உசுரோட வரக்குள்ளே 2 பேர் சேர்ந்து தான் இழுக்கணும். அதை பின்னுக்கு ஒரு ஆள் முன்னுக்கு பிடிக்கிற ஒரு ஆள் இழுத்து வரணும். இழுத்து வந்தது பிறகு தான் கிட்ட வந்தது பிறகு கொலுக்கி அடிக்கிறதுக்கு ஓடி வரணும். பாருங்கள் இந்த அவர் பிடிச்சி வாரத்தை பாருங்கள் தம்பி. அதுதான் காற்று கடலும் அப்படி தான் நிற்கி. கொஞ்சம் கவனமாக இல்லாட்டி கடலில் நம்மளை தூக்கி எறிஞ்சிடும். நம்ம கொஞ்சம் யாதா இருக்கணும் பிடிச்சிக்கிட்டு. பாருங்கள் இந்த தலை வந்து பார்க்குது பாருங்கள் மீன் வருதான்னு சொல்லிட்டு. பாருங்கள் எவ்வளோ காற்று அடிக்கணும் பாருங்கள். அவரை டிஷர்ட்டை பார்த்தா விலங்கு எப்படி காற்று அடிக்குமென்னு சொல்லிட்டு இந்த பாருங்கள் இந்த ஓடி திரியுது உசுரோட வருது போல இருக்கு. பாருங்கள் இப்படி கடல்னு சொல்லிட்டு நின்று பிடிச்சிக்கே இல்லாது கடலில். சில டைமில் தூக்குனாக்கில் எரிஞ்சு விட்ரும் கடலில். இது மக்க போட்டப்போல குடிமானம்லாம் இல்லை எங்களுக்கு. இப்படி நின்றுக்கணும் நாங்கள் நிற்கிறேன் நாங்கள், இல்லாட்டி கடல்லாம் போக வேண்டி வருவோம். இப்படி தான் பல உசிர்கள் போயிருக்கேன் எங்கட மீனவ நண்பர்கள். பாருங்கள் கடலுக்கு போய் உழுவுறாக்க வந்து பாருங்கள் எப்படி வருது சிரான்னு சொல்லிட்டு. பாருங்கள் தண்ணிக்குள்ளால் எப்படி ஓடி வருது. இந்த வீடியோ கொஞ்சம் எடுக்கிற கஷ்டம்தான். சில டைமில் வந்துட்டு ஆள் இருந்தால் ஆக்கள்கிட்ட கொடுத்து எடுக்கலாம். பிடிச்சிங்க நல்லா இழுத்து வாய்க்கு ஓடும் கண்ணு போடும் அதை கலட்டி இதை பிடிச்சிங்க நல்லா. இந்த கவுத்தை பிடிங்க கொஞ்சம். இந்த கொடுத்து போட்டு கலட்டி கண்ணு கொடுங்க. நல்லா தாட்டு போட்டுருங்க. ஓடிட்டு எடுத்துடும். பொறிக்கிற 5 எடுக்கும். அதை வெட்டி பாருங்க. பின்னி கிடந்தா சிக்கலாகும். உருங்க கொஞ்சம் அவங்களுக்கு கிடங்க கொஞ்சம் உண்டு. தங்குச்சா கொஞ்சம் ஒரு அழுத்து போடுங்க. தங்குச்சா கொஞ்சம் ஒரு அழுத்து போடுங்க. அங்கே தங்குச்சா எழுங்க ஒரு ஆள். இப்படி தான் இருக்கும் சவுண்டு. பார்த்துக்கங்க எப்படி சவுண்டாண்டு தேட்டரில் சத்தம் போடுற மாதிரியே சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த சவுண்டை போட்டுக்கலேண்டா காற்று கடல் வேறு, போட்டு மிஷின் சவுண்டு வேறு, எல்லா சவுண்டும் மொண்டா கேட்டுச்சுன்னு சொன்னால் கொஞ்சம் கேட்க எல்லா அளவுக்கு இருக்கும். அதுக்காண்டி தான் இந்த வீடியோவை பேசி போடுறோம். பார்த்துக்கங்க. பார்த்தீங்க தானே எப்படி சவுண்டு கேட்டுச்சுன்னு சொல்லிட்டு. பின்னுக்கு பேக்ரவுண்டில் பாட்டு வந்துட்டு ஓடிட்டுருக்கு. பாட்டு மியூசிக் வந்துட்டு ப்ளே ஆகிட்டுருக்கு. மியூசிக் கேட்டுட்ருக்கக்குள்ளே போட்ட மனுஷன்னா நம்மளோட சேனல் வந்துட்டு அவ்வளோ வீடியோ கஷ்டப்பட்டு போட்டதுக்கு ஒரு சின்ன ஒரு 2 வரி பாட்டு கேட்டாலும் வந்துட்டு அவ்வளோ வீடியோ வந்து திருப்பி அழிச்சு போட்டு திருப்பி போட வேண்டி வரும். ஏன்டா காப்பி ரைட்டிங் வரும்.
இவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சு போட்டு இந்த வீடியோ வந்துட்டு திருப்பி அழிக்க வேண்டி வரும் பாருங்கள். இது வந்துட்டு சவுண்டோட போடுற பாருங்கள். இது மியூசிக் ஒன்றும் வராது பார்த்துக்கோங்க. பார்க்குற நம்பர் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அந்த இதை வந்துட்டு பாருங்கள் சவுண்டோட. இது பாருங்கள், ஒரு 580 கிலோ சிரா வந்துட்டு. இது நாங்கள் எங்களோட ஊருக்கு வரலை, பருத்தித்துறைக்கு கரப்பட்டிருந்தோம். யாழ்ப்பாணம் பருத்தித்துறைக்கு கரப்பட்டு தான் அந்த மீனை இரவிடவையாக கொண்டு போய் கொடுக்க போனோம். அங்கே நின்ற தமிழ் நண்பர்களோட சேர்த்து தான் உதவியோட தான் அந்த மீனை வெளியே எடுத்தோம். நாங்கள் ஏற்றுறத வந்துட்டு வீடியோ எடுத்துக்கலாம் போய்த்தேன்னு சொன்னால் கொஞ்சம் காற்று கடல் ஓவர் ஆகிட்டு, அதுக்கான இந்த வீடியோ எடுத்துக்கலாம் போய்த்து மீன் பறிக்கிற வீடியோ மட்டும்தான் எடுக்க முடிஞ்சிச்சு. பாருங்கள் இந்த வீடியோ வந்துட்டு சவுண்டோட. பார்க்குறாக்கள் சும்மா போகாதங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய். இவர் தான் எங்களோட ஸ்கீப்பர், எங்களோட மீனவ சங்க தலைவர். இவர் தான் எல்லாருக்கும் தலை. இவர் பார்த்துக்கோங்க, இவர போட்டு தான் அது பார்த்துக்கோங்க. நாங்கள் அவரோட உதவியோடு தான் அந்த மீன் பிடிக்க போயிருக்கோம். இவர் தான் எல்லாருக்கும் தலை, பார்த்துக்கோங்க. அடுத்த வீடியோ வரக்குள்ளே வந்துட்டு சந்திப்போம். பாருங்கள், இதோட நான் பேசுகிறத முடிச்சுக்கிறேன். நீங்கள் அந்த வீடியோவை பாருங்கள். ஓகே, பாய். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல் கீழே 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 கொல்ல போறோம். அண்ணா இங்கே இருக்கணும், இங்கே இருக்கணும், அண்ணா இங்கே இருக்கணும். இதை போ.